Hi friends, welcome to my channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th physics quarterly exam important 5 mark questions தான் பார்க்க போறோம். யூனிட் வைஸ் 5 mark questions கொடுத்திருக்கேன். இந்த 5 mark questions மட்டும் படிச்சா போதும் கண்டிப்பா உங்களால 5 5 mark அட்டெண்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ எண்டிங்ல எப்படி எழுதினா 5 marksக்கு full mark கொடுப்பாங்கன்னு இருக்கேன்னு சொல்றேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து radar method and triangulation method, types of error, propagation of errors 3 क्वेश्चन இருக்கு. இந்த 3 क्वेश्चन வந்து ரெண்டாவது क्वेश्चन types of error very important. Then second யூனிட்ல வந்து properties of scalar and vector product, kinematic equation for constant acceleration and expression for centripetal accelerations. ஸோ செகண்ட் யூனிட்ல 3 क्वेश्चन தான் இருக்கு. இந்த 3 क्वेश्चन வந்து ரெண்டாவது क्वेश्चन kinematic equation for constant acceleration வந்து very important. Then third lesson law of conservation of linear momentum, explains Newton's 3 laws, differentiate between centripetal and centrifugal force, explain the motion of blocks connected by a string in vertical motion and horizontal motion. Third lesson வந்து மொத்தம் 4 क्वेश्चन இருக்கு. இதுல fourth question explain the motion of blocks connected by a string in vertical motion and horizontal motion வந்து very important. Then fourth lesson work energy principle, elastic collision in one dimension. ஸோ ஃபோர்த் லெசன் வந்து ரெண்டு கொஸ்டின் தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். தென் ஃபிஃப்த் யூனிட் டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் ராட், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் ரிங், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்க், சைக்கிளிஸ்ட் பெண்டிங் இன் எ கர்வ். ஃபிஃப்த் லெசனில் வந்து 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 5 கொஸ்டின் தான் செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். தென் சிக்ஸ்த் லெசன் derive the expression of escape speed, variation of g with latitude, variation of g with altitude, time period of satellite, finding the radius of the earth. ஸோ சிக்ஸ்த் லெசன்லேயே 5 கொஸ்டின் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எஸ்கேப் ஸ்பீட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம 6 லெசனுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்த்தாச்சு. இதை மட்டும் படித்த போதும் கண்டிப்பாக உங்களால் 25 out of 25 5 மார்க்ஸ் வாங்க முடியும். இப்போ 5 மார்க்ஸ் எப்படி எழுதுனா ஃபுல் மார்க் போடுவாங்கிறதுக்கு சொல்கிறேன். 5 மார்க் மொத்தமாக 2 விதமாக கேட்பாங்க. தியரி கொஸ்டின்ஸ், டெரிவேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ். தியரி கொஸ்டின்ஸ் நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. பட் டெரிவேஷன் பேஸ்